Future Vision Study Center, Salem. ரைட், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக். வாங்க டாபிக் குள்ள போலாம். ரைட், சோ பாருங்க, தனி வட்டியில நமக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா இதுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்டு N இன்டு R டிவைட் பை 100, PNR பை 100 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஃபார்முலா A ஈக்குவல் டு P பிளஸ் I. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ரைட், சோ பாருங்க, P அப்படின்னா அசல், பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிம்பாங்க. அசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு அமௌண்ட் வந்து கடனா வாங்கியிருக்கோம், ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம்னா அதுக்கு பேரு பிரின்சிபல் அசல் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீங்க பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணிருக்கோம், அதுக்கு பேரும் அசல். அதே மாதிரி நீங்க யாருக்காவது கடன் கொடுத்தா அசல் தான். இங்க பாருங்க, நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அசல்னு சொல்லலாம். நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கு பேரு அசல்னு சொல்லலாம். இல்ல நீங்க யாருக்காவது அமௌண்ட் கடனா கொடுத்திருந்தாலும் அது உங்களுக்கு என்னது, அசல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரைட்டுங்களா? அசல் தனி வட்டி பொறுத்த வரைக்கும் மாறவே மாறாது. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒருத்தருக்கு 5000 ரூபாய் கடன் கொடுத்திருக்கேன் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் என் அசல் தொகை என்ன அப்படின்னா அதே 5000 தான். 20 வருஷம் கழிச்சு கேட்டாலும் என் அசல் தொகை அதே 5000 தான். ரைட்டுங்களா? அசல் தனி வட்டி பொறுத்த வரைக்கும் மாறவே மாறாது. இப்ப நான் சொல்ற இன்ட்ரோடக்ஷன் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம், நல்லா கேட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? அசல் மாறவே மாறாது. அசல என்னன்னா சொல்லலாம், நம்ம யாருக்காவது கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணாலும் சரி, இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லலாம், அசல்னு சொல்லலாம். பர்சன்டேஜ்னு சொல்றப்போ அசல் எப்போதும் 100%. சதவீதத்துல சொல்றப்ப அசல நம்ம என்ன எடுத்துக்கணும், எப்பயுமே 100% எடுத்துக்கணும். ரைட், சோ 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அசல் எதெல்லாம் அசல்னு சொல்றோம், கடன் வாங்கினாலும் கடன் கொடுத்தாலும் பேங்க்ல டெபாசிட் பண்ணாலும் அசல், இது ஒரு பாயிண்ட். 2, தனி வட்டி பொறுத்த வரைக்கும் அசல் எப்பயுமே மாறாது. எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் நம்ம என்ன அமௌண்ட் கடனா கொடுத்தோமோ அதை தான் சொல்லுவாங்க அசல்னு. ரைட், 3வது பாயிண்ட், அசலுங்கிறது எப்பயுமே நம்ம என்ன எடுத்துக்கணும், 100% எடுத்துக்கணும். ரைட், நெக்ஸ்ட் N அப்படின்னா காலம், டைம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்ப கடன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2 வருஷம் கழிச்சு திருப்பி தரலாம், சில பேர் 4 மாசத்துலயே திருப்பி தரலாம், சில பேர் நாட்கணக்குல திருப்பி தரலாம். சோ அதுதான் N அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்ப N வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்னா வருடத்துல, அதாவது இயர்ல இருக்கணும். ஓகேங்களா? 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம் அப்படி இருக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. அதை விட்டுட்டு சப்போஸ் மாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 7 மாசம், 8 மாசம், 10 மாசம் அப்படின்னு இருந்ததுன்னா டிவைட் பை 12 எடுத்துக்கணும். ஏன்? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம், 12 மாசம். ஓகேங்களா? அதனால எப்பயுமே என் காலம்ங்கிறது ஆண்டுல தான் இருக்கணும். அப்படி இல்லாம மாதத்தில் கொடுத்திருந்தா நீங்க ஆண்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எத்தனை மாசம், சப்போஸ் 3 மாசம் கொடுத்தாங்கன்னா 3/12 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ரைட், அப்படி இல்லைன்னா வேற மாதிரி எப்படி கொடுக்கலாம்னா நாட்கள்ல கொடுக்கலாம். எப்படி 73 நாள், 146 நாள், அந்த மாதிரி நாட்கள்லயும் கொடுத்திருப்பாங்க. சோ நாட்கள்ல கொடுத்தாலும் அது என்னதான் மாத்தணும், மறுபடியும் ஏறா மாத்திக்கணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள், 365 நாள். சோ அப்ப 73 நாள் கொடுத்தாங்கன்னா அப்ப 73 டிவைட் பை 365, எத்தனை நாள் கொடுக்குறாங்களோ அதை 365 வகுத்துக்கணும். ஓகேங்களா? அப்பதான் எல்லாரும் என்ன மாறும், ஆண்டா மாறும். சோ N அப்படிங்கிறது காலம். சோ காலம்னா டியூரேஷன், எவ்வளவு நாள் நம்ம கடன் கொடுத்திருக்கோம் இல்ல கடன் வாங்கியிருக்கோம் அதுதான் டியூரேஷன் வச்சுக்கணும். சோ அது எப்பயுமே எப்படி இருக்கணும், ஆண்டுல தான் இருக்கணும். இப்போ 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆண்டுல தான் இருக்கணும். ஆண்டுல இருந்தா ப்ராப்ளம் கிடையாது. மாதமா இருந்தா டிவைட் பை 12 போட்டுக்கோங்க, நாட்கள் இருந்தா டிவைட் பை 365 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் R அப்படிங்கிறது என்னன்னா வட்டி வீதம். வட்டி வீதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப கடன் வாங்குறப்பயே இல்ல கடன் கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்க, இப்ப என்கிட்ட கடன் வாங்கினா 5% வட்டி, 10% வட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் நம்ம கடன் கொடுக்குறோம், ஏன்னா நமக்கு வட்டி கிடைக்கணும். சோ அதை கால்குலேட் பண்றப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ரேஷியோ, அதாவது இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. வட்டி வீதம் என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் ரேட் பா என்கிட்ட வாங்கினா 5%, 2% சொல்லுவாங்க, அதுதான் வட்டி வீதம். அதே மாதிரி வட்டி வீதம்ங்கிறது எப்பயுமே ஆண்டுக்கு இத்தனை பர்சன்டேஜ் தான் சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எது, வட்டி வீதம். நெக்ஸ்ட் ஐன்னு சொல்லலாம், இல்ல SIன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா வட்டின்னு அர்த்தம். வட்டிங்கிறது என்ன, இப்ப நம்ம ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கடன் கொடுத்துருக்கோம். எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது எவ்வளவு வட்டி வீதத்தில் கொடுத்துருக்கோம்னா 10%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10% எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப 5000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு, 500 ரூபாய் வட்டி. அதுதான் இந்த அமௌண்ட் வட்டிங்கிறது. ரைட்டுங்களா? வட்டி வீதம் வேற, வட்டி வேற. வட்டி வீதங்கிறது நீங்க கொடுக்குற தொகைக்கு எத்தனை பர்சன்டேஜ் வட்டின்னு சொல்றீங்களோ அதுதான் வட்டி வீதம். வட்டிங்கிறது நீங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு நீங்க சொல்ற வட்டி வீதம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க இல்லையா, அதுதான் வட்டி. ரைட்டுங்களா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்கு வட்டியில பொறுத்த வரைக்கும்,
தனி வட்டி பொறுத்த வரைக்கும் வட்டியோட அளவு மாறவே மாறாது. உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் வட்டி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்க 500 தான் வரும். நீங்க கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா போதும். 500 ரூபாய் வட்டி. இப்ப சப்போஸ் 4 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அந்த அமௌண்ட் கொடுத்து 4 வருஷம் ஆச்சு. நீங்க உடனே ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ண தேவையில்ல. ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாயா, 4 வருஷத்துக்கு 500 × 4 2000 ரூபாய் வட்டின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? சோ அப்போ தனி வட்டியில பொறுத்த வரைக்கும் வட்டியோட அளவு மாறவே மாறாது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தொகை வருதோ ஒவ்வொரு வருஷமும் அதே அமௌண்ட் தான் வரும். ரைட். நெக்ஸ்ட் ஏங்கிறது என்னன்னா மொத்த தொகை. மொத்த தொகைனா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட அமௌண்ட்டை கடனா வாங்கியிருக்கோம் அப்படின்னா, திருப்பி கொடுக்குறப்ப 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், வாங்கி 2 வருஷம் ஆகுது, திருப்பி அதே 5000 கொடுத்து வாங்குவாரா? கண்டிப்பா வாங்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட் அதாவது 5000 ரூபாய் அவர் கொடுத்த அசல் பிளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட், அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பாரு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பாரு, அதை கால்குலேட் பண்ணி அதுக்கான வட்டி தொகையோட சேர்த்து கொடுக்கறது தான் மொத்த தொகை. பாருங்க, மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? சோ மொத்த தொகை அப்படிங்கிறது என்ன தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 2 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி அதே 5000 தந்தா வாங்க மாட்டாரு. அப்ப பாருங்க, அந்த அசல்ங்கிறது மாறவே மாறல. 2 வருஷம் கழிச்சு அதே 5000 சொல்றோம். பட் அந்த 5000க்கு என்ன சேர்த்து தரணும்? இன்ட்ரெஸ்ட், வட்டி கொடுக்கணும். அது ரெண்டும் சேரதான் மொத்த தொகைன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இவ்வளவுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த கான்செப்ட் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுனா ஈஸியா போட்டுடலாம். நீங்க ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டாலும் ஓகே, இல்ல பர்சன்டேஜ் மெத்தட்ல போட்டாலும் ஓகே. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வாங்க சம் பார்க்கலாம். ரைட், வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், 25,000 ரூபாய் அமௌண்ட். இதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 8%. எத்தனை வருஷம் கடனா கொடுத்துருக்காங்கன்னா 3 வருஷத்துக்கு. அப்படின்னா எவ்வளவு வட்டி கிடைக்கும், தனி வட்டி எவ்வளவு கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ரைட், நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போடுறதாலும் சரி, இல்ல பர்சன்டேஜ் மெத்தட் போடுறதாலும் சரி, ரொம்ப ஈஸியா போடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தடே உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க, நம்ம ஃபார்முலா என்ன? SI, அதாவது I ன்னு சொல்லலாம், SI ன்னு சொல்லலாம். I = P × N × R divided by 100. ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அவன் என்ன கொடுத்துருக்கான்? பிரின்சிபல் கொடுத்துட்டான். எவ்வளோ? 25,000. ரைட், சோ பிரின்சிபல் அமௌண்ட் 25,000 இன்ட் என்ன காலம். காலம் எத்தனை ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க? 3 ஆண்டுகள். நான் முன்னே சொல்லிட்டேன், காலம்ங்கிறது எப்பயுமே ஆண்டுகள் தான் இருக்கணும். இதுல ஆண்டுகள் தான் இருக்கு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே எடுத்துக்கோங்க. ஆறுங்கிறது என்னன்னா வட்டி வீதம். இங்க எத்தனை பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 8%. சோ 8 டிவைடட் பை 100. ரைட்டுங்களா? ரைட், சோ பாருங்க, 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? ரைட், சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ என்ன இருக்குன்னா 250 × 3 × 8. ரைட்டா? சோ பாருங்க, 250 × 3 எவ்வளவு வரும்? 750 × 8 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 0 44 56 60. சோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது அப்படின்னா 6,000 ரூபாய் இன்ட்ரெஸ்டா வருது. எவ்வளவு வருது? 6,000. இதுதான் வட்டி. ரைட்டுங்களா? ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலால SI = PNR/100 சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். P 25,000, அதாவது அசல் 25,000 இன்ட்டு காலம் வந்து 3 ஆண்டுகள் இன்ட்டு வட்டி வீதம் 8% டிவைடட் பை 100 சப்ஸ்டிட் பண்ணா 6,000 ரூபாய் வட்டி. ரைட்டுங்களா? சார் இது எனக்கு இப்படி வேணாம், பர்சன்டேஜ் மெத்தட்ல போடணும் சார் அப்படின்னா அதுவும் ஈஸியா போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, பாருங்க, எடுத்த உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அசல் இந்த கொஸ்டின்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 25,000. ரைட், இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லிட்டேன், அசல் அதாவது P அசல் எப்பயுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100% அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட், இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? I கண்டுபிடிக்கணும், அதாவது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வட்டி வீதம் இருக்கு இல்லையா? வட்டி வீதம் எப்பயும் எப்படி சொல்லியிருக்கேன்? ஆண்டுக்கு இத்தனை பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 8%. ஆனா இங்க எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 3 வருஷம் ஆயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 8% அப்படின்னா 3 வருஷத்துக்கு 8 × 3 24%. ரைட், அப்ப 24% இதுல எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. ரைட், இப்ப 24% எப்படி சார் நான் ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறது? 10% கண்டுபிடிச்சு 20 கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் போடுறதா? நீங்க அப்படி போட்டாலும் ஓகே, இல்ல எடுத்த உடனே 25% கண்டுபிடிச்சு அதுல இருந்து 1% மைனஸ் பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா? 25% ஏன் சார் எடுத்த உடனே கண்டுபிடிக்க சொல்றீங்க? ஏன்னா 25% ஈஸியா கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணும்? இந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணா முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த நம்பர் என்ன பண்ணும்? 4ஆல் டிவைட் பண்ணா முடிஞ்சது. ரைட், நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கண்டுபிடிக்கிறேன்? 25%. அப்ப இந்த நம்பர் 4ஆல் டிவைட் பண்ணுமா? பாருங்க, 25 இது 4ஆல் டிவைட் பண்ணா 4 6 24, மீதி 1 10, 4 2 8, மீதி 2 20, 5 6250. அப்போ இந்த நம்பருக்கு 25% நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு வந்திருக்கு? 6250. பட் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 24 கண்டுபிடிச்சா போதும். நான் இப்ப எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன்? 25. அப்போ 1% கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணலாமா? 1% எப்படி கண்டுபிடிக்கிறது? லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளுபடி வச்சா அது 1%. அப்போ 25,000 1% பாருங்க, லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளுபடி வச்சா எவ்வளவு வருது? 250 ரூபாய். அப்ப இதுல இருந்து 250 லெஸ் பண்ணிக்கலாமா? இதுல இருந்து என்ன பண்ணலாம்? 250 லெஸ் பண்ணிக்கலாம். அப்ப லெஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 6,000 ரூபாய்.
பர்சன்டேஜ் மெத்தட்ல போடுறதுனாலும் ஈஸி அப்படி போட்டுடலாம். ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் சாய்ஸ் உங்களுக்கு. நீங்க ஃபார்முலா போட்டாலும் சரி, பர்சன்டேஜ் மெத்தட் போட்டாலும் சரி. ரைட்டுங்களா? வாங்க செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது குமரவேல் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, ஏதோ ஒரு அமௌண்ட்டை கடனா வாங்கியிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, எவ்வளவு வட்டி வீதத்துலன்னா ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி வீதத்துல வாங்கியிருக்காரு. இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு வட்டி மட்டும் 750 ரூபா கொடுக்குறாரு. வட்டியா மட்டும் எவ்வளவு கொடுக்குறாரு? 750 ரூபா. அப்புறம் அவர் எவ்வளவு அமௌண்ட் கடனா வாங்கியிருப்பாரு, அதாவது அவருடைய அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரைட். சோ ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. SI or I equal to PNR by 100. ஓகேங்களா? சோ இங்க I இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 750. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அசல் தான் கண்டுபிடிக்கணும். சோ P நமக்கு தெரியாது. N காலம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 ஆண்டுகள். R வட்டி வீதம் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 10% divided by 100. சரிங்களா? பாருங்க, ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் 2 ஒரு தடவை 2 into 5. ரைட். இப்போ இங்க எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 1 into P P தான். இந்த வகுத்தல் இருக்கிற 5 அந்த சைடு வந்து என்ன ஆகும்? பெருக்கல். அப்ப 750யும் 5 பெருக்கிக்கலாம். சோ 0 5 25 மீதி 2 5 35 37 3750. ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டாச்சு. பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR by 100. I அவங்களே கொடுத்திருக்காங்க 750. அசல் தான் கண்டுபிடிக்கணும். சோ P அப்படியே வச்சுக்கிறோம். N ஆண்டுகள் வந்து 2 ஆண்டுகள். வட்டி வீதம் வந்து 10% divided by 100. சோ சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வருது? 3750. சார் இது பர்சன்டேஜ் எப்படி போடுறது டக்குன்னு அப்படின்னா ரொம்ப ஈஸி. நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்களா? இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதாவது R வட்டி வீதத்தையும் எண்ணையும் பெருக்கினா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம் எவ்வளவு? 10%. நான் வட்டி வீதம் எப்பயுமே ஆண்டுக்கு தான் கொடுப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்ட்ரடக்ஷன்ல இருந்து திரும்ப ரிப்பீட் பண்றேன். சோ ஒரு வருஷத்துக்கு 10%. பட் இங்க எத்தனை வருஷம் இருக்கு? 2 வருஷம். அப்ப 10 into 2 ரெண்டையும் பெருக்குவாங்க. 10 into 2 எவ்வளவு? 20%. அப்ப இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ்? 20%. அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க 2 வருஷத்துக்கு? 750. அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க? 750. ரைட். அப்ப 20% 750 தெரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அசல். அசல்ங்கிறது எப்பயுமே எத்தனை பர்சன்ட் சொல்லிருக்கேன்? 100% சொல்லிருக்கேன். ரைட். சோ பாருங்க, இந்த 20 5ஆல பெருக்கினா என்ன ஆகும்? 20 into 5 100. அப்ப அந்த பக்கமா 5ஆல பெருக்கிருங்க. முடிஞ்சுதா? ரைட். சோ பெருக்கினா என்ன வரும்? 3750. அவ்வளவுதான். இதே ஆன்சர் வந்துரும். ரைட். சோ ஈஸி. பர்சன்டேஜ்ல போட்டாலும் நீங்க போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 6720 உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எத்தனை வருஷத்துல தன்னுடைய அசலான 5600ங்கிறது 6% வருஷத்துக்கு 6% வட்டி விகிதத்துல 6720 உயரும் சொல்லியிருக்காங்க. அதாவது 6720 இந்த இடத்துல என்ன அப்படின்னா மொத்த தொகை. ரைட்டுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப கொடுக்கிற டேட்டா வச்சுட்டு எது மொத்த தொகை, எது அசல், எது இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரியணும். அதை நீங்க மாத்தி எடுத்தீங்கன்னா தப்பாயிடும். ரைட்டா? 6720 உயருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதுதான் மொத்த தொகை. ரைட். அப்போ மொத்த தொகைங்கிறது 6720, அசலுங்கிறது எவ்வளவுனா 5600. இங்க வேற என்ன கொடுத்திருக்காங்க? வட்டி வீதம் 6% கொடுத்திருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா எத்தனை வருஷம், எண் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பாத்துக்கலாமா? பாருங்க, நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லிருந்தோம். மொத்த தொகை ஈக்குவல் டு P plus I அப்படின்னு சொல்லிருந்தோம். ரைட்டா? அப்போ இப்போ நம்ம I கண்டுபிடிக்கணும்னா I அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு? A. இந்த பிளஸ் P இன்சைட் போச்சுன்னா ஆகும் மைனஸ் P. அப்போ மொத்த தொகைங்கிறது எவ்வளவு? 6720 மைனஸ் பிரின்சிபல் இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5600. அதாவது ஒண்ணு இல்லைங்க, மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சுட்டா வட்டி எவ்வளவு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா அப்படின்னா நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்க தேவையில்லை. மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சுட்டா வட்டி எவ்வளவு தெரிய போகுது. ஏன்னா தனி வட்டி பொறுத்த வரைக்கும் அசல் மாறா தன்மையுடையதுன்னு சொல்லிட்டு அசல் மாறவே மாறாது. அப்ப மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரியும். ரைட். சோ ரெண்டு லிஸ்ட் பண்ணலாமா? பாருங்க, 0 - 0 0, நெக்ஸ்ட் 2 - 0 2, நெக்ஸ்ட் இங்க இருக்கு 7 - 6 1, 6 - 5 1. சோ 1120 வட்டி. 1120 வட்டி. ரைட். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்கணுமா? சோ சேம் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 1120. அசல் எவ்வளவு? 5600. n ஓகேங்களா? என்னங்கிறது இதுல கொடுக்கல, நாம அதான் கண்டுபிடிக்கணும். R வட்டி வீதம் எவ்வளவு? 6% டிவைடட் பை 100. ரைட். 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா?
2 0 2 0 அடிச்சிடலாம். ரைட், டைரக்டா கேன்சல் பண்றதா பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒன் சைடு கொண்டு போயிருங்க. n ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு 1120. ரைட், இந்த பெருக்கல இந்த பக்கம் என்ன வந்தா என்ன ஆகும் வகுத்தல். ஸோ 56 × 6 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ரைட், ஸோ பாருங்க 56 ஒரு தடவை, 56 × 2 112, 0க்கு 0. ஸோ 20/6 பாருங்க, 2 × 10 2 × 3. ஸோ இப்போ என்ன வந்திருக்கு n ஈக்குவல் டு 10/3. இப்படியே இருந்தா விட்டுருங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கலப்பு பண்ணாம மாத்திருப்பாங்க. கலப்பு பண்ணாம எப்படி மாத்தலாம் பாருங்க, 3 × 3 எவ்வளவு 9, மீதி 1. ஸோ 3 1/3 இயர்ஸ். ஓகேங்களா, அப்ப எத்தனை வருஷத்துல மாறுதுன்னா 3 1/3 ஆண்டுகள்ல மாறுது. ரைட்டுங்களா. ஸோ இது ஃபார்முலா மெத்தட். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ்ல சொல்றேன் பாருங்க. ஸோ ஈஸி. ஸோ இது பர்சன்டேஜ்ல சொல்றப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிடணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லி கண்டுபிடிச்சிடணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ண, இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், மொத்த தொகையிலிருந்து அசல் கழிச்சுக்கணும், இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். இன்ட்ரெஸ்ட் 1120 ரூபா. ரைட், ஸோ பாருங்க 5600ங்கிறது அசல், இது எப்பயுமே 100% சொல்லியிருக்கேன். ரைட், நெக்ஸ்ட் 1120ங்கிறது வட்டி, இது எத்தனை பர்சன்டேஜ் மட்டும் பாருங்க. பாருங்க இதுல 10% எவ்வளவு 560. 10% 560. அப்ப 20% என்ன ஆகும் 1120. அப்போ இந்த 5600ல 1120ங்கிறது 20%. இது என்னது 1120ங்கிறது இன்ட்ரெஸ்ட். நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த சம்மெல்லாம் பாருங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம், ஆரையும் எண்ணையும் பெருக்கி கண்டுபிடிப்போம். அதாவது ஆரையும் எண்ணையும் பெருக்கினாதான் இந்த 20%ங்கிறது வந்திருக்கணும். பட் ஆறுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க, எண்ணுங்கிறது கொடுக்கல. அப்ப ஆரையும் எண்ணையும் பெருக்கினா எனக்கு என்ன வந்திருக்கணும் 20 வந்திருக்கணும். இப்ப ஆறு மட்டும் எனக்கு தெரியும், எவ்வளவு r into n equal to 20. அப்போ இங்க பாருங்க n equal to 20/6 போடலாமா. சோ கேன்சல் பண்ணா 2 × 10 2 × 3 10/3 எப்படி எழுதலாம் 3 1/3 இயர்ஸ். அவ்வளவுதான், இது பர்சன்டேஜ் மெத்தட். ரைட்டுங்களா. சோ உங்களுக்கு ஃபார்முலா மெத்தட் ஓகேனாலும் ஃபார்முலா மெத்தட் போட்டுக்கலாம், இல்ல பர்சன்டேஜ் மெத்தட் ஓகேனாலும் பர்சன்டேஜ் மெத்தட் போட்டுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சோ ஈஸி. ஓகேங்களா, டஃபே கிடையாது, ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அந்த ஒரே ஒரு ஃபார்முலா PNR/100 மட்டும் நல்லா தெரிஞ்சா போதும், கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் நம்ம கூட்டு வட்டிங்கிற டாபிக் பார்க்கலாம். ரைட், இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம தனி வட்டிங்கிற டாபிக் பார்த்துருக்கோம், இப்போ கூட்டு வட்டி. ரைட், ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தனி வட்டி அப்படிங்கிறதுல அசல் மாறா தன்மையுடையதுன்னு சொல்லியிருப்போம். பட் கூட்டு வட்டியில அசல் மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா, அசல் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி மாறும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் கழிச்சு நான் 10% வட்டி அப்படின்னா நான் வட்டி எவ்வளவு தரணும்னா 1000 ரூபாய் தரணும். ஏன்னா 10,000 ரூபாய்க்கு 10% 1000 ரூபாய். ரைட், இப்போ அந்த கடன் நான் கொடுத்துட்டா ஓகே, கொடுக்கல அப்படின்னா அசல் 10,000, வட்டி 1000 ரூபாய், ரெண்டும் சேர்த்தா 11,000. இந்த 11,000ங்கிறது அதாவது முதல் வருஷத்தோட மொத்த தொகை அடுத்த வருஷத்துக்கு அசலா மாறும். ஓகேங்களா, இதுதான் கூட்டு வட்டி. வட்டிக்கு வட்டி தரணும் கூட்டு வட்டியில. ரைட்டுங்களா. அதே மாதிரி தனி வட்டியில வட்டியோட அளவு இப்போ ஒரு வருஷத்துக்கு 500 ரூபான்னு கால்குலேட் பண்ணா ஒவ்வொரு வருஷமும் அதே 500 தான் வரும்னு நான் சொன்னேன். பட் கூட்டு வட்டியில அப்படி கிடையாது, வட்டியோட அளவு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வட்டிக்கு வட்டி தரதுனால ஒரே அளவா வட்டி வராது. ரைட்டுங்களா, இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும். ஓகேங்களா, தனி வட்டிக்கு அசலுக்கு மட்டும்தான் வட்டி கொடுப்பீங்க, கூட்டு வட்டியில அசலுக்கும் வட்டி கொடுக்கணும், வட்டிக்கும் வட்டி கொடுக்கணும். அதுதான் கூட்டு வட்டி. ரைட், ஃபர்ஸ்ட் இதை பத்தி ஒரு பிரீஃபா நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சில விஷயங்கள் நல்லா தெளிவா பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஷார்ட்கட் சில ஃபார்முலா இருக்கு. நம்ம தனி வட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா SI = PNR/100 அது போட்ட உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும், தனி வட்டி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மொத்த தொகை கண்டுபிடிப்போம். பட் கூட்டு வட்டியில நீங்க ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு மொத்த தொகை தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்க கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும். பட் இப்ப நான் சொல்ற மெத்தட் நீங்களா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சம்முக்கும் அப்ளை பண்ண முடியலாலும் ஒரு சில சம்லாம் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், எடுத்த உடனே கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிடலாம், மொத்த தொகை கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. அது இல்லாம ஃபார்முலா மெத்தட் கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்டாவும் போட்டுடலாம். ரைட், சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், சோ பாருங்க இப்போ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அசல் 10,000 அப்படின்னு சொல்லி நானே எடுத்துக்கிட்டேன். என் வந்து எவ்வளவு வருஷம் அப்படின்னா ஒரு வருஷம். வட்டி வீதம் எவ்வளவுனா 10%. வட்டி வீதம் தனி வட்டியா இருந்தாலும் சரி கூட்டு வட்டியா இருந்தாலும் சரி கொடுக்கிறது ஆண்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 10%. ரைட், இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது பாருங்க SI அதாவது தனி வட்டி தான் கண்டுபிடிக்க போறேன். ரைட்டுங்களா. சோ அப்ப நான் பர்சன்டேஜ் மெத்தட்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னது ஒரு வருஷத்துக்கு 10%. என் காலம் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, ஒரு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000க்கு 10% பார்த்தா முடிஞ்சுதா, 10,000 ரூபாய்க்கு 10%. 10% எப்படி பார்க்கணும் சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் நடத்துறப்ப சொல்லியிருக்கேன். 10%னா லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளுபடி வச்சீங்கன்னா 10%. அப்போ 10,000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு அப்படின்னா 1000 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு 1000 ரூபாய். ரைட்டுங்களா. சரி, இப்ப கூட்டு வட்டி எவ்வளவு வரும்னா
தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் ஒரு வருஷத்துக்கு எந்த வித்தியாசமும் இல்லைங்க. நீங்க தனி வட்டியில அப்படி கணக்கு பண்ணாலும் சரி, கூட்டு வட்டியில கணக்கு பண்ணாலும் சரி, வட்டியில எந்த வித்தியாசம் வராது. கூட்டு வட்டி எவ்வளவுதான் வரும்னா அதே 1000 ரூபாய் தான் வரும். There is no difference for simple interest compound interest for 1 year. ஒரு வருஷத்துக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இப்போ இந்த நான் சொல்ற எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பாத்துக்கணும். ரைட். இப்போ அசல் நான் இங்க என்ன எடுத்துக்கறனோ அதே தான் இங்கேயும் எடுத்துக்கிறேன். 10000 இங்கேயும் 10000 பிளஸ் முதல் வருஷம் ஓகேங்களா 1 இயர் தான். சோ 1 இயருக்கு வட்டி கூட்டு வட்டி என்ன வரும்? அதே 1000 ரூபாய் தான் வரும். ஏன்னா வட்டி வீதம் 10% தான் எடுத்துக்கிறேன். சோ 10000 10% 1000 ரூபாய். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா மொத்த தொகை எவ்வளவு வருது? 11000 ரூபாய் வருது. எவ்வளவு வரும்? 11000 ரூபாய் வரும். ரைட். அப்ப முதல் வருஷம் அந்த கடனை நான் செட்டில் பண்ணணும் அப்படின்னா 11000 ரூபாய் கொடுத்து செட்டில் பண்ணணும். இன் கேஸ் என்னால் செட்டில் பண்ண முடியலன்னா 2வது வருஷம் என்னுடைய பிரின்சிபல் என்னவா மாறுதுன்னா 11000 ரூபாய் வரும். ஓகேங்களா? அதாவது முதல் வருஷத்தோட மொத்த தொகை அடுத்த வருஷத்துக்கு என்னவா மாறுது? அசலா மாறுது. இதுதான் நான் சொன்னேன், தனி வட்டியில அசல் மாறாது, கூட்டு வட்டியில அசல் மாறும் அப்படின்னு. இப்ப பாருங்க, உங்க அசல் எவ்வளவு? 10000 ரூபாய் தான் நான் கடனா வாங்கினேன். ஓகேங்களா? அதை ஒரு வருஷம் கழிச்சு நான் செட்டில் பண்ணியிருந்தா 11000 ரூபாய் அசலும் வட்டியும் சேர்ந்து 11000 ரூபாய் கொடுத்துருக்கணும். என்னால கொடுக்க முடியல. இப்ப அந்த 11000 அடுத்த வருஷத்துக்கு என்னவா மாறுது? அசலா மாறுது. இப்ப நான் என்ன பண்ணணும்? 2வது வருஷத்துக்கு இந்த 11000 ரூபாய்க்கு தான் 10% கொடுக்கணும். என்ன பண்ணணும்? இந்த 11000க்கு 10%. 11000க்கு 10% எவ்வளவு? 1100 ரூபாய். 11000 10% எவ்வளவு? 1100. இப்ப இந்த கடனை நான் அடைக்கணும்னா என்ன பண்ணுவோம் பாருங்க, 11000 பிளஸ் ஒரு 1100, அப்ப 12100 ரூபாய் கொடுத்து இந்த கடனை நான் அடைக்கணும். ரைட்டுங்களா? ரைட். இப்ப இந்த 1100 எப்படி வருது அப்படிங்கிறது இங்க வச்சு பாத்துக்கலாம். ரைட். இப்ப பாருங்க, n வந்து 2 வருஷம், n வந்து 2 இயர்ஸ். இப்ப தனி வட்டி என்ன வரும்? கண்ணை மூடிட்டு நான் 1000 ரூபான்னு எழுதிடுவேன். ஏன்? செக் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா தனி வட்டியில வட்டியோட அளவு என்ன? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவோ ஒவ்வொரு வருஷமும் அவ்வளவுதான் வரும். அப்ப முதல் வருஷத்துக்கு 1000 ரூபாய், 2வது வருஷத்துக்கு 1000 ரூபாய், 2 வருஷத்துக்கு 2000 ரூபாய் முடிஞ்சு போச்சு. இப்ப கூட்டு வட்டி பாத்துக்கோங்க. இப்ப கூட்டு வட்டி இந்த 1100 வட்டின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1100ங்கிறத வட்டின்னு கண்டுபிடிச்சோம். அது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க நான் தனித்தனியா எழுதுறேன். ஓகேவா? இங்க பாருங்க, மொத்தமா 11000 ரூபாய் வந்துருச்சு. இங்க நான் தனித்தனியா தான் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் இப்ப கூட்டு வட்டி போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 10%. 2வது வருஷத்துக்கு, அதாவது 2 வருஷத்துக்கு கொடுக்கல, 2வது வருஷத்துக்கு, அதாவது 2வது வருஷம்னா ஒரு வருஷம் அந்த பீரியட் மட்டும் சொல்றேன். அப்ப போய் நான் என்ன பண்ணுவோம்? 10% ஃபர்ஸ்ட் அசலுக்கு வட்டி கொடுக்கணும். அசலுக்கு 10000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 1000 ரூபாய். ரைட். அசலுக்கான வட்டி கொடுத்தாச்சு. அடுத்து கூட்டு வட்டின்னு என்ன சொன்னேன்? வட்டிக்கு வட்டின்னு சொன்னா முதல் வருஷம் ஒரு வட்டி கொடுத்துருவோம். எவ்வளோ? 1000 ரூபாய். இதுக்கு 10% கொடுக்கணும். 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 100 ரூபாய். இப்ப ரெண்டையும் கூட்டுங்க, 1100 வந்துடும். 1000 பிளஸ் 100 1100. இங்க இந்த 1100 வந்துருச்சா? ரைட். இப்படிதான் அது வருது. ரைட். இப்ப இதை வச்சு ஷார்ட்கட் ஃபார்முலாவும் நம்ம எழுதிக்கலாம். பாருங்க, எத்தனை வருஷம்? 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கான ஷார்ட்கட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. பாருங்க, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டின்னு இருக்கிற இடத்துல எத்தனை 1000 இருக்கு? 2000 இருக்கு. அதாவது 1000 ஒரே நம்பரா, அதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம், a அப்படின்னு சொல்லலாம். அப்போ எத்தனை a இருக்கு? 2a இருக்கு. எத்தனை 100 இருக்கு? ஒரே ஒரு 100 தான் இருக்கு. அதை நான் b எடுத்துக்கிறேன். அப்ப 2a plus b. இதுதான் 2 ஆண்டுகளுக்கான ஷார்ட்கட். இது எப்படி சம்ல அப்ளை பண்றதுக்கு நான் சம்ல எடுத்துட்டு சொல்றேன். ரைட்டுங்களா? ரைட். இப்ப 3rd இயர் பார்க்கலாமா? ரைட். சோ பாருங்க, இப்ப 2வது வருஷம் முடிவுல நான் இந்த கடனை கொடுக்கணும்னா 12100 ரூபாய் கொடுத்தா கடன் செட்டில் ஆயிடும். சப்போஸ் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த மொத்த தொகை, அதாவது 2ஆம் ஆண்டு முடிவில் இருக்கிற மொத்த தொகை 3ஆம் ஆண்டுக்கு என்னவா மாறுது? அசலா மாறுது. ரைட்டுங்களா? 3ஆம் ஆண்டுக்கு என்ன மாறும்? அசலா மாறும். ரைட். இப்போ இந்த 12100 ரூபாய்க்கு நான் 10% கொடுக்கணும். 12100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 1210. அப்ப கடன் நான் செட்டில் பண்ண எவ்வளவு கொடுக்கணும் பாருங்க, 12000 13000 13210 13310. அப்ப இந்த கடனை நான் கொடுக்கறதா இருந்தா 13310. ரைட். இப்ப இந்த 1210 எப்படி வருது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட். இப்ப n வந்து எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டோம்? 3 வருஷம் ஆயிடுச்சு. சோ அதனால இங்க n வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன். n வந்து 3 இயர்ஸ். ரைட். இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. தனி வட்டி கண்ணை மூடிட்டு போட்டுருவேன். ஏன்னா அதே 10000 தான், அதே 10% தான். வருஷத்துக்கு 1000 ரூபாய்னா 3 வருஷத்துக்கு 3000 ரூபாய் வந்துருச்சு. ரைட். இப்ப கூட்டு வட்டி நான் எப்படி சார் கொடுக்கணும்? போன உடனே அசலுக்கு ஃபர்ஸ்ட் வட்டி கொடு. அசலுக்கு 10% எவ்வளவு? 1000 ரூபாய். ரைட்டா? அடுத்து என்ன பண்ணணும்? கூட்டு வட்டி, வட்டிக்கு வட்டி கொடுக்குமா? முதல் வருஷம் 1000 ரூபாய்க்கு 10%, 1000 ரூபாய்க்கு 10% 100. 2ஆம் வருஷம் 1000 ரூபாய்க்கு 10% 100. அது இல்லாம வட்டிக்கு வட்டி இந்த 100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 10. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 1000 1100 1200 1210. இங்க பாருங்க, 1210 வந்துருச்சா? இப்படிதான் வருது. ஓகேங்களா? இப்படிதான் 1210 வருது. இப்போ 3 ஆண்டுகளுக்கான ஷார்ட்கட் நம்ம எழுதிடலாம். ஷார்ட்கட் ஃபார்முலா பாருங்க, எத்தனை 1000 இருக்கு? 1 2 3. 1000 நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? a ன்னு வச்சுக்கிறோம். அப்ப 3a. நெக்ஸ்ட் 100 b ன்னு வச்சுக்கிட்டோம். எத்தனை 100 இருக்கு பாருங்க? 1 2 3. 3 100 இருக்கு. சோ 3b. 10ங்கிறது தனியா இருக்கு, அதை நம்ம c ன்னு வச்சுக்கலாம். அப்ப 3 இயர்ஸ்க்கான ஷார்ட்கட் என்னன்னா 3a plus 3b plus c. ரைட்டுங்களா? ரைட்.
நெக்ஸ்ட் இப்போ 4 இயர்ஸ்க்கு பார்க்கலாம். ரைட். சோ பாருங்க 13,310 அதாவது 3ஆம் ஆண்டின் முடிவில் இருக்கிற மொத்த தொகை 4ஆம் ஆண்டுக்கு என்னவா மாறுது? அசலா மாறும். ரைட். அப்ப இதுக்கு 10% எவ்வளவு? 1331. ரைட்டுங்களா? 1331. அப்ப நீங்க மொத்த தொகை கொடுக்குறது வந்து ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும். பாருங்க 13,000 14,000 14,300 பாருங்க 13 14 14,641 ரூபா கொடுக்கணும். 14,641 கொடுக்கணும். ரைட். சரி, இப்ப இங்க அந்த 1331 எப்படி வருதுன்னு பாத்துடலாமா? பாருங்க n வந்து இப்ப எத்தனை வருஷம்? 4 வருஷம். தனி வட்டி நான் கண்ணை மூடிட்டு போட்டுருவோம் 1000 ரூபாய். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வட்டியோட அளவு மாறாது. இப்ப கூட்டு வட்டி எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? போய் அசலுக்கான வட்டி கொடுப்பேன். அசலுக்கு 10,000 ரூபாய்க்கு 10% 1000 ரூபாய். ரைட். அடுத்து என்ன பண்ணும்? வட்டிக்கு வட்டி கொடுக்கணுமா? முதல் வருஷம் 1000 ரூபாய்க்கு 10%, அதாவது 1000 ரூபாய்க்கு 10% 100 ரூபாய். ரெண்டாம் வருஷம் 1000 ரூபாய்க்கு 10% 100 ரூபாய். மூணாம் வருஷம் 1000 ரூபாய்க்கு 10% 100 ரூபாய். அடுத்தது வட்டியோட வட்டி. இந்த 100 ரூபாய்க்கு 10% 10, இந்த 100க்கு 10% 10, இந்த 100க்கு 10% 10, இந்த 10க்கு 10% எவ்வளோ? 1. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நீங்க ஆட் பண்ணி பாருங்க, இது வருதான்னு பாருங்க. 1000, 1100, 1200, 1300, 1310, 1320, 1330, 1331. இந்த அமௌண்ட் வந்துருச்சா? ரைட். அப்ப 4 இயர்ஸ்க்கான ட்ரிக் இதுதான். பாருங்க 4 இயர்ஸ்க்கான ஃபார்முலா எத்தனை 1000 இருக்குன்னு சொல்லி பாருங்க. 1 2 3 4 4 1000 இருக்கா? அப்ப என்ன பண்ணுவான்? 4a அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எத்தனை 100 இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 அப்ப 6b. எத்தனை 10 இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 4c. எத்தனை 1 இருக்கு? 1 1 so d. ரைட். அப்ப 4 இயர்ஸ்க்கான ட்ரிக் என்ன அப்படின்னா 4a plus 6b plus 4c plus d. இப்படியே நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் எழுதலாம். ரைட். அதே மாதிரி மேஜரா தனி வட்டி பொறுத்தவரைக்கும் தனி வட்டி சம்ஸ் கேட்பாங்க. கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் மேஜரா என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப கேட்கறாங்க அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு காண்க 3 ஆண்டுகளுக்கு காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்டா? அதையும் நம்ம இதை வச்சே கூட போடலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ தனி வட்டி முதல் வருஷத்துக்கும் 2ஆவது வருஷத்துக்கு, அதாவது தனி வட்டி வந்து முதல் வருஷம் 1 இயருக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எதுவுமே இல்லை. இதுலயும் 1000 ரூபாய் தான், இதுலயும் 1000 ரூபாய் தான். பட் 2ஆவது வருஷம் பாருங்களேன், இதுதான் 2 இயர்ஸ். இதுல 1000 ரூபாய் இருக்கு, இதுல 1000 ரூபாய் இருக்கு, இதுல 1000 ரூபாய் இருக்கு, இதுல 1000 ரூபாய் இருக்கு. வித்தியாசம் என்னது? இந்த 100 ரூபாய் தான் வித்தியாசம். இந்த 100ங்கிறது நீங்க என்ன எழுதிருக்கீங்க? b எழுதிருக்கீங்க. அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே 2 ஆண்டுகளுக்கு வித்தியாசம் கேட்டா இந்த b தான வித்தியாசம். நீங்க இந்த ஷார்ட்கட் வச்சு கூட அந்த சமயம் அப்ளை பண்ணலாம். b தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி போடலாம். இதே 3 ஆண்டுகளுக்கு பாருங்க. இப்போ 2 ஆண்டுகள் பார்த்தோமா, 3 ஆண்டுகள் 1000 1000 1000 இதுலயே 1000 1000 1000. ஏன்னா இந்த 1000ங்கிறது ரெண்டுலயும் மாறாது. ஏன்? ஏன்னா இது வந்து அசலுக்கான வட்டி. தனி வட்டியில பொறுத்த வரைக்கும் அசலுக்கு மட்டும்தான் வட்டி கொடுப்பீங்க. கூட்டு வட்டியில என்ன பண்ணுவோம்? அசலுக்கு வட்டி கொடுக்கணும், வட்டிக்கும் வட்டி கொடுக்கணும். சோ அசலுக்கான வட்டி 1000ங்கிறனால இது ரெண்டுக்கும் வித்தியாசம் வராது. எங்க வித்தியாசம் வருது பாருங்க. இந்த 100 100 100 10 இதுதான் வித்தியாசமா வருது. இப்போ இந்த 100 100 100 இந்த 10ங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா 3b plus c. அதாவது ஏங்கிறது அசலுக்கான வட்டிங்க. நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏங்கிறது என்ன? அசலுக்கான வட்டி. இந்த பி சி டி இது எல்லாமே வட்டியோட வட்டி. இதுதான் தனி வட்டி கூட்டு வட்டிக்கு வித்தியாசமா வரும். ரைட்டுங்களா? இந்த கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஒவ்வொரு சமூகம் இப்படிதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? தேவையே கிடையாது. இது எப்படி வருது, அதாவது இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி இந்த மாதிரி வருது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கூட்டு வட்டியோட ஃபார்முலாஸையும் பார்த்துடலாம். ரைட். ரைட். இப்போ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாஸையும் நம்ம பார்த்துடலாம். சோ பாருங்க, ஆண்டுக்கு, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் முறை அப்படிம்பாங்க. a = p × 1 + r/100 whole power n. அதாவது கொஸ்டினே கொடுப்பான். அதாவது வட்டி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அசலுடன் சேருகின்றது எனில் கூட்டு வட்டியை காண்கம்மா. அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் அரையாண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேருகின்றது எனில் கூட்டு வட்டியை காண்கம்மா. அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அரையாண்டுக்கு ஒரு முறைனா a = p × 1 + r/2 / 100 whole power 2n. நீங்க இது r/2 போடலாம், இல்ல டைரக்டா r/200 போட்டுக்கலாம். ஓகேங்களா? டைரக்டா இந்த டினாமினேட்டர் கீழ கொண்டு வந்துடலாம். அது உங்க இஷ்டம். ரைட். நெக்ஸ்ட் காலாண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? a = p × 1 + r/4 / 100 whole power 4n. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காலம், அதாவது n அப்படின்றது இல்லையா, அது வந்து பின்னமா இருந்துச்சுன்னா a b/c. உதாரணத்துக்கு 5 3/2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. n வந்து இந்த மாதிரி இருக்கு, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா பாருங்க. a = p × 1 + r/100 whole power a. இப்போ இங்க a னா இங்க a க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 5. அப்ப இங்க 5 வரும். 1 + b/c இங்க என்ன இருக்கு? 3/2. சோ 3/2 × r / 100 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டுங்களா? எப்போ காலம் வந்து பின்னமா அமைஞ்சதுன்னா. நல்லா கவனிச்சுக்கோங்க.
இப்ப அரையாண்டு காலாண்டுன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணாம இந்த மாதிரி பின்னத்துல வந்தாதான் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுவே கொஸ்டின்ல வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேருகின்றது, இல்ல காலாண்டுக்கு ஒரு முறை அசலுடன் சேருகின்றது அப்படின்னு அந்த வார்த்தை கொடுத்துட்டு எண் வந்து பின்னமா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாது. நல்லா மைண்ட்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா எந்த அரையாண்டு காலாண்டுன்னு மென்ஷன் பண்ணாம எண் பின்னமா இருந்துச்சுன்னா தான் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுவே அரையாண்டு காலாண்டுன்னு கொடுத்துட்டு எண் பின்னமா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அரையாண்டுனா இது, காலாண்டுனா இது. ரைட். இது எல்லாமே பாருங்க a ஈக்குவல் டு a ஈக்குவல் டு a ஈக்குவல் டு a ஈக்குவல், அதாவது மொத்த தொகை தான் கண்டுபிடிக்கிறோம். எடுத்த உடனே நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா எடுத்த உடனே மொத்த தொகை தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? சோ இந்த ஃபார்முலா எது யூஸ் பண்ணாலும் மொத்த தொகை தான் கிடைக்கும். கூட்டு வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு a மைனஸ் p, அதாவது மொத்த தொகை மைனஸ் அசல். ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது 2 ஆண்டுகளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸ். ஓகேங்களா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு p into r by 100 whole square. இது 2 ஆண்டுகளுக்கு. அதுவே 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு p into r by 100 whole square. 2 ஆண்டுகளுக்கு என்னவோ அப்படியே எழுதி எக்ஸ்ட்ராவா into 3 plus r by 100 அப்படின்னு சொல்லி வரும். இது வரைக்குமே ஓகேங்களா? இந்த 2 ஃபார்முலா தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப நியூ புக்ல புதுசா ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க, 4 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு t into i ஸ்கொயர் into 6 plus 4i plus i ஸ்கொயர். இங்க இந்த ஃபார்முலால iங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா r by 100 அப்படின்னு எடுத்துக்கணும். iங்கிறது என்ன எடுத்துக்கணும்? r by 100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி இந்த 3 ஃபார்முலா. ஏன்னா இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா சம்ஸ் கேட்பாங்க. இந்த தடவை புதுசா இந்த ஃபார்முலா புக்ல கொடுத்ததுனால 4 ஆண்டுகளுக்கான வித்தியாசமும் கேட்கலாம். ரைட். இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா எப்படி வருது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். சோ பாருங்க, இப்போ நமக்கு தெரியும் a ஈக்குவல் டு p பிளஸ் i, அதாவது மொத்த தொகைங்கிறது அசலும் வட்டியும் சேர்ந்தது மொத்த தொகை அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட்டா? ரைட். சோ பாருங்க, பிரின்சிபல் அப்படி வச்சுக்கிறேன். ஐக்கு ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? தனி வட்டி ஃபார்முலா சொல்லுங்க, pnr by 100. ஐ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? pnr by 100. ரைட். இப்போ நான் கண்டுபிடிக்கிறது முதல் வருஷத்துக்கு ஃபார் 1 இயர். ரைட். அப்போ p plus p into n வந்து எத்தனை வருஷம்? 1 வருஷம். So 1 into r divided by 100. Right. So p plus 1 into p, p into r, pr. So pr by 100. Right. இங்க எல்லாமே a தான். ஓகேவா? இது ரெண்டையும் பாருங்க, p காமனா வெளிய எடுத்துடலாமா? சோ எடுத்துட்டா இங்க இருந்து p காமனா வந்துச்சுனா 1 plus இங்க p வெளிய வந்துருச்சு, so r by 100. ரைட்டா? அப்ப a equal to p into 1 plus r by 100 முதல் வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் இயர் கண்டுபிடிக்க போறேன். a equal to p plus i, அகைன் இதே தான். ரைட். இப்போ அசல் இங்க பாருங்க, இங்க இது முதல் வருஷம், அதனால அசல் p னே எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டாவது வருஷம். நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது கூட்டு வட்டி. முதல் வருஷத்தோட மொத்த தொகை தான் அடுத்த வருஷத்துக்கு அசலா மாறும். முதல் வருஷத்தோட மொத்த தொகை அடுத்த வருஷத்துக்கு அசலா மாறும். அப்ப முதல் வருஷத்தோட மொத்த தொகை இங்க என்ன இருக்கு? p into 1 plus r by 100 இருக்கு. அப்ப அதுதான் நான் இங்க எழுதிக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? pnr by 100. அதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், pnr divided by 100. ஓகேங்களா? அப்போ p into 1 plus r by 100. ரைட். பிளஸ் இங்க பாருங்க, இங்க அசல், அசல்ங்கிறது என்ன? இதுதான் நம்ம எடுத்துக்கணும் அசலா, ஏன்னா முதல் வருஷத்தோட மொத்தம் தான் அடுத்த வருஷத்துக்கு அசல். அப்போ p into 1 plus r by 100. பாருங்க, p into n. அப்ப into n, n வந்து எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். 2 ஆண்டுகள் கிடையாது, 2வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். அந்த டியூரேஷன் எத்தனை வருஷம்? 1 வருஷம். 1 into r by 100. ரைட். சோ பாருங்க, அப்போ p into 1 plus r by 100 plus p into 1 plus r by 100 into 1 தான். அப்போ 1 into r by 100 அப்படின்னு சொல்லி அப்படியே எழுதிக்கலாம். r by 100 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிக்கலாம். ரைட். சோ பாருங்க, இப்போ இதுலயும் p into 1 plus r by 100 இருக்கு, இதுலயும் p into 1 plus r by 100 இருக்கு. அப்ப இது காமனா வெளிய எடுத்துடலாமா? எடுத்துட்டா 1 plus r by 100 அப்படின்னு சொல்லி வந்துரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1. ஏன்னா இது தனியா வெளிய வந்துருச்சு இல்லையா, இது ஃபுல்லா வெளிய வந்துருச்சு. அப்ப r by 100 அப்படின்னு சொல்லி இருக்கும். ரைட். இங்க பாருங்க, p into 1 plus r by 100. இங்க என்ன இருக்கு? into 1 plus r by 100. இப்போ a into a நம்ம எப்படி எழுதுவோம்? a ஸ்கொயர் எழுதுவோம். அப்ப 1 plus r by 100 into 1 plus r by 100 எப்படி எழுதிக்கலாம்? 1 plus r by 100 whole square எழுதிக்கலாமா? ரைட். சோ அப்ப பாருங்க,
A equal to P into 1 plus R by 100 into மறுபடியும் 1 plus R by 100 இருந்தது, அதனால நம்ம ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். இது எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிச்சோம்? 2 வருஷத்துக்கு. முதல் வருஷத்துக்கு 1 plus R by 100 இருந்துச்சு, ரெண்டாவது வருஷத்துக்கு 1 plus R by 100 ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்ப மூணாவது வருஷத்துக்கு கியூப் வரும், நாலாவது வருஷத்துக்கு 4 வரும். அப்போ n, அதாவது n ஆண்டுகள் அப்படின்னா 1 plus R by 100 ஹோல் பவர் n வரும். அவ்வளவுதான். இப்படிதான் உங்க ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வந்திருக்கு. ரைட்டுங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. மொத்தம் அசலும் வட்டியும் சேர்ந்தது. அசல் முதல் வருஷங்கிறனால அசல் அப்படியே வச்சுக்கிறேன். ஐயோட ஃபார்முலா PNR by 100. ரைட்டுங்களா? முதல் வருஷங்களால n க்கு 1 ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். சோ 1 into P, P into R, PR. சோ PR by 100. இதுலயும் P இருக்கு, இதுலயும் P இருக்கு, காமனா வெளிய எடுத்துறேன். சோ எடுத்துட்டா 1 plus R by 100 வருது. இது முதல் வருஷம் எனக்கு கிடைச்ச மொத்த தொகை. இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது கூட்டு வட்டி. சோ இப்ப இரண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கிறேன். சோ மொத்த ஈக்குவல் டு P plus I. சோ இந்த இடத்துல அசலுங்கிறது முதல் வருஷம் முடிவில் கிடைக்கிற மொத்த தொகை தான் அடுத்த வருஷத்துக்கு அசலா மாறும் கூட்டு வட்டியில. சோ அப்ப இதை நான் இங்க P-க்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அகைன் PNR by 100. இந்த P-க்கு நான் இதையே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். n-ங்கிறது ரெண்டாவது அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன். சோ therefore n equal to 1 into R by 100. ரைட். சோ பாருங்க, இது அப்படியே எழுதி இந்த 1 ஆல பெருக்குனா 1 into R by 100 வரும். இங்க ரெண்டு இடத்துலயுமே P into 1 plus R by 100 இருக்கு ரெண்டுலயுமே. சோ காமனா ஒரு தடவை வெளிய எடுத்துறேன். சோ எடுத்துட்டா இது டோட்டலா வெளிய வந்தனால 1 ன்னு வரும். பிளஸ் இது ஆல்ரெடி வெளிய எடுத்தாச்சு. சோ R by 100 பேலன்ஸ். இங்கேயும் பாருங்க 1 plus R by 100, நடுவுல இன்ட் இருக்கு, இங்கேயும் 1 plus R by 100. சோ A into A square அப்படிங்கிற மாதிரி 1 plus R by 100 plus 1 by R by 100 எங்கனாலலாம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ கியூபுக்கு கியூப் வரும், 4 க்கு 4 வரும். therefore n க்கு n வந்திருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவும் போட்டுருக்காங்க. ரைட்டுங்களா? சோ ஈஸி. நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ரைட், வாங்க கூட்டு வட்டிக்கான சம்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 20,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? சோ இப்போ ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். ரைட். சோ சில பேர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிடலாமா? சோ இப்போ ஃபார்முலா எழுதுனா ஃபர்ஸ்ட் மொத்த தொகையை தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அவங்க கேட்கறது கூட்டு வட்டி தான். பட் ஃபார்முலா வழி கிடையாது. ஃபர்ஸ்ட் மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும். சோ இப்போ A equal to P into 1 plus R by 100. எத்தனை ஆண்டுகள் கொடுத்திருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க. சோ n, சோ இங்க வந்து 4. ரைட். சோ பாருங்க, அசல் இங்க எவ்வளவு? 20,000 ரூபாய். சோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அசல் 20,000. நெக்ஸ்ட் 1 plus ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10%. சோ 10 divided by 100. ரைட். n காலம் எவ்வளவு? 4 ஆண்டுகள். சோ 4. ரைட்டுங்களா? சோ பாருங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, அப்படியே அந்த 20,000 எழுதிக்கிறேன். ரைட். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 10 into 1 10, 10 plus 1 11. சோ அப்போ என்ன வரும்? 11 by 10. இங்க பாருங்க 11 by 10 ஹோல் பவர் இங்க என்ன இருக்கு? 4. சோ 4 அப்படியே போட்டுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, 20,000 into 11 by 10 ஹோல் பவர் 4 இருக்கு. அப்ப இத 4 தடவை எழுதிக்கலாமா? 11 by 10 into 11 by 10 into 11 by 10 into 11 by 10 4 தடவை எழுதிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, 1 2 3 4 4 ஜீரோக்கு இங்க நான் 4 ஜீரோ கட் பண்றேன். 4 ஜீரோக்கு 4 ஜீரோ கட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? சோ பாருங்க, இப்போ மல்டிப்ளை பண்றது எப்படி பண்ணலாம்? ரைட். 11 into 11 121 அப்படின்னு சொல்லி தெரியும். ரைட்டுங்களா? சோ அடுத்து 121 into 11 into 11. அப்படின்னா நீங்க இது பெருசா மாத்த வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்க எப்படி மாத்தலாம் அப்படின்னா 11 into 11 121. ரைட். 121 into 11 into 11 into 2 அப்படி வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ ரெண்டு மட்டும் நான் பெருக்கி இருக்கேன், 2 11 அப்படியே இருக்கு. ஏன்னா 11 ஆல பெருக்கிறது ஈஸி. ரைட்டா? சோ அடுத்தது, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 11 ஆல பெருக்குறேன். பெருக்குனா என்ன வரும்? 1 3 3 1 வரும். into 11 into 2. ரைட்டா? மறுபடியும் into 11 பண்ணனும். சோ into 11 பண்ணா 1 4 6 4 1 into இப்போ 2. ரைட்டா? இப்போ into 2 பண்ணிக்கலாம். சோ இப்போ into 2 பண்ணா இங்க பாருங்க ஆன்சர் இங்க எழுதுறேன். A equal to, சோ இங்க பாருங்க 1 into 2 2, 4 2s are 8, 6 2s are 12, remainder 1, 4 2s are 8, 8 plus 1 9. next 2 1s are 2. so answer 29282 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மொத்த தொகை கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கணும். சோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? CI equal to A minus P. Aங்கிறது என்ன? மொத்த தொகை என்ன வந்திருக்கு? 29,282 மைனஸ் அசல் எவ்வளவு? 20,000. ரைட். ரெண்டையும் மைனஸ் பண்ண எவ்வளவு வருது? 9282. சோ இதுதான் கூட்டு வட்டி.
ஓகேங்களா 9 to 8 2 அப்படிங்கிறது கூட்டு வட்டி ரைட் சோ இப்போ நான் இத என்ன பண்ண போறேன் அப்படினா பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஃபார்முலா a = p * 1 + r / 100 whole power n சோ p ங்கிறது அசல் 20000 1 plus வட்டி வீதம் 10% சோ 10/100 n நான்காண்டுகள் 4 0 0 கட் பண்ணிட்டேன் 10 * 1 10 10 + 1 11 சோ 11/10 whole power 4 இருக்கு whole power 4 க்குனால 4 தடவை எழுதிட்டேன் 4 0 4 0 கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் 4 11 இருக்கு அத நான் தனித்தனி ஃபர்ஸ்ட் 2 11 பிரிக்கிறேன் 11 11 21 இதையும் 11 11 121 போட்டுறலாமே ரெண்டு 121 போட்டதுக்கு அப்புறம் அது பெருக்கிறது ரொம்ப கஷ்டம் 11வது பெருக்கிறது ஈஸியா பெருக்கலாம் அதனால 121 * 11 மல்டிப்ளை பண்றேன் 1331 இன்டு மறுபடியும் 11 பெருக்கிறப்போ 14641 அது இன்டு 2 ஆல ஈஸியா பெருக்கணும் எனக்கு 29282 இப்போ மொத்த தொகை கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்றேன் கூட்டு வட்டி அப்ப இதில இருந்து அசல கழிச்சா எனக்கு 9282 தான் கூட்டு வட்டி ரைட் இத இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா அதாவது ஷார்ட்கட் மெத்தட்ல எவ்வளவு ஈஸியா இருக்கு இங்க பாருங்க எத்தனை ஸ்டெப் எழுதி இருக்கோம் எத்தனை மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு இப்படி இல்லாம ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி ஈஸியா போடுறது அப்படினு சொல்ல போறேன் பாருங்க இங்க நான் போடுறேன் பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இந்த சம் போடுறப்ப ரஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் கூட்டு வட்டி எத்தனை வருஷத்துக்கு 4 இயர்ஸ்க்கு 4 இயர்ஸ்க்கான ஷார்ட்கட் நான் முன்னே சொல்லிருக்கேன் என்னது 4a + 6b + 4c + d ரைட்டா இதுதான் ஷார்ட்கட் ரைட் அப்ப 4 இன்டு நான் ஏங்கிறது சொன்னேன் ஏங்கிறது என்ன அசலுக்கான வட்டி இங்க அசல் எவ்வளவு 20000 ரூபாய் அதுக்கு எத்தனை % வட்டி கொடுக்கணும் 10% 20000க்கு 10% எவ்வளவு 2000 நெக்ஸ்ட் 6 இப்போ இந்த 2000க்கு 10% எவ்வளவு பாருங்க 2000க்கு 10% எவ்வளவு 200 ரைட் நெக்ஸ்ட் 4 இன்டு c இந்த 200க்கு 10% எவ்வளவு 20 நெக்ஸ்ட் இந்த 20க்கு 10% எவ்வளவு 2 அவ்வளவுதான் முடிஞ்சது 4 இன்டு 2000 8000 6 × 200 1200 4 × 20 80 plus ஒரு 2 அப்படியே கூட்டலாம் 8000 plus 1000 9000 9200 9280 9282 வந்துச்சு அந்த ஆன்சரே ரைட் சோ இதுதான் கூட்டு வட்டி ஷார்ட்கட் ட்ரிக் ஓகேங்களா சோ ரொம்ப ரொம்ப ஈஸி நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறோம் நிறைய பேருக்குறோம் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆன்சர் வந்திருக்கு இங்க பாருங்க சிம்பிளா மூணே ஸ்டெப் தான் ஓகேங்களா அதுவும் நீங்க மைண்ட் கால்குலேஷன்ல போடுறதா கூட போட்டுக்கலாம் எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு கூட்டு வட்டி 9282 வந்துருச்சு ரைட்டா இது நம்ம என்ன பண்ணலாம் ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா சோ 4 வருஷத்துக்கான ஷார்ட்கட் 4a + 6b + 4c + d ஏங்கிறது அசலுக்கான வட்டி அசல் இங்க 20000 ரூபாய் 20000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு 2000 நெக்ஸ்ட் என்ன பண்றேன் 2000 10% 200 200க்கு 10% 20 20க்கு 10% 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணா எனக்கு முடிஞ்சது ரைட்டுங்களா வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் ரைட் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும் இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும் ரொம்ப முக்கியம் இங்க வளர்ச்சின்னு கொடுத்திருக்காங்க இங்க வளர்ச்சி குன்றின்னு கொடுத்திருக்காங்க அடுத்து மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது முதலில் அதன் எண்ணிக்கை 10000 ஆக இருந்தது எனில் மூன்றாவது மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க ரைட் இது என்னடா கூட்டு வட்டி மாதிரியே இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க இதுவும் கூட்டு வட்டி ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் தான் எந்த மாதிரிலாம் சம் கேட்கலாம்னா மக்கள் தொகை வச்சு சம் கேட்கலாம் அதாவது ஆரம்பத்துல ஒரு நகரத்துல 20000 பேர் மக்கள் தொகை இருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் 5% உயர்ந்தாங்க அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு என்ன மக்கள் தொகை இருக்கும் இந்த மாதிரி சம்ஸ் கேட்கலாம் இல்லைன்னா இயந்திரம் வாகனம் இதை பேஸ் பண்ணி கேட்கலாம் என்னன்னா ஒரு வாகனத்தின் மதிப்பு 50000 ஆக இருந்தது அதன் தேய்மான அதாவது ஒவ்வொரு வருஷமும் 5% தேய்மானத்திற்கு பிறகு அதன் மதிப்பு காண்க இந்த மாதிரி கொஸ்டின் அப்படின்னா செல்களோட வளர்ச்சி இதை பேஸ் பண்ணி இது எல்லாமே நம்ம கூட்டு வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பார்ப்போம் ஸோ அதனாலதான் இங்க இந்த சம் கொடுத்துருக்கேன் ரைட் ஸோ இப்போ இதுக்கு இந்த மாதிரி கொடுத்தா நான் என்ன ஃபார்முலா எழுதுறது ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் இதுவும் இருக்கு பட் 5% அதிகம் 8% கம்மி மறுபடியும் 10% அதிகம் தனித்தனி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கே ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இங்க பாருங்க ஃபார்முலா நம்ம ஒரு வருஷத்துக்கு ஃபார்முலா எழுதுவோம் இல்லையா ஆண்டுக்கு அந்த ஃபார்முலா தான் எழுதுங்க p * 1 + r / 100 ஹோல் பவர் n எழுதுவீங்களா அந்த n மட்டும் வராது ஏன்னா இப்போ இந்த மாதிரி பாருங்க இப்போ இந்த சம் பாத்துக்கோங்க ஒவ்வொரு வருஷமும் 10% தான் கூடுது 4 வருஷத்துக்கும் முதல் வருஷத்துக்கு 10% ரெண்டாவது வருஷத்துக்கு 10 வருஷம் மூணாவது வருஷம் 10% நாலு எல்லா வருஷத்துக்கும் இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பட் இங்க அப்படி கிடையாது முதல் 1 மணி நேரத்துக்கு அதாவது இங்க டைம் கொடுத்திருக்காங்க இதே இயர் கொடுத்திருந்தாங்கன்னா முதல் வருஷத்துக்கு 5% ரெண்டாவது வருஷம் 8% குறையுது மூணாவது வருஷம் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்ப இங்க என்னன்னு போட முடியாது ஏன்னா என்ன எப்ப போடணும் எல்லா வருஷத்துக்கும் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் என்னன்னு போடணும் இங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறுதுன்னா நம்ம தனித்தனியா எழுதிக்கணும் பாருங்க 1 - r / 100 ஏன் சார் மைனஸ் ஏன்னா இங்க வந்து குறையுது அதனால மைனஸ் சப்போஸ் இதுவும் வளர்ச்சின்னு கொடுத்தானா இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் அகைன் மூணாவது வருஷம் அதிகரிக்குது r / 100 பிளஸ் ரைட் இப்ப pங்கிறது அசல் ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துன்னு சொல்றாங்க 10000 சோ 10000 1 plus r rate of interest first 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு 5/100 next 1 minus அடுத்து 8/100
அடுத்து 1 plus 10/100 ரைட். ஸோ பாருங்க கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க அப்படியே டைரக்டா கூட இது பண்ணிக்கலாம். நான் கேன்சல் பண்ணல. 10,000 இன்ட்டு 1 into 100 100 100 plus 5 105. ஸோ 105/100 இன்ட்டு 1 into 100 100 100 minus 8 92/100 1 into 100 100 100 plus 10 110/100. ஸோ பாருங்க 1 2 1 2 1 2 1 2. இப்போ இங்க கேன்சல் ஆயிடுச்சு. இது பாருங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அகைன் வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இது 5ஆல கேன்சல் பண்ணா I 2 10 ஓ 5 5. இதை கேன்சல் பண்ணா 2 டைம். நெக்ஸ்ட் 2 ஒரு தடவை பாருங்க 2 into 4 8 மீதி 1 12 6 தடவை. ரைட். இப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா 21 46 11 இதுதான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பெருக்கணுமா? ஃபர்ஸ்ட் 21 46 பெருக்கலாம். 1 6 6. நெக்ஸ்ட் 6 2 12 1 4 4 12 plus 4 16 மீதி 1 8 9 966. ரைட். அடுத்து இன்ட்டு 11 பண்ணணும். ஸோ 6 6 plus 6 12 மீதி 1 7 7 16 மீதி 1 ஸோ 10. ஸோ ஆன்சர் எவ்வளவு வந்திருக்குன்னா 10,626. அதாவது 3 மணி நேரத்துக்கு பிறகு அது எண்ணிக்கை என்னவா இருக்கும்னா 10,626. ஆரம்பத்துல 10,000 இருந்துச்சு, பாக்டீரியா எண்ணிக்கை வந்து 10,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல் 1 மணி நேரத்துல 5% கூடுச்சு, அதுக்கப்புறம் 8% குறைஞ்சுது, அதுக்கப்புறம் எப்படி 10% கூடுச்சு. இந்த மாதிரி 3 மாற்றங்களுக்கு பிறகு அதோட எண்ணிக்கை என்னவா இருக்குன்னா 10,626. ரைட் சார், இந்த கால்குலேஷன்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா ஃபார்முலா மெத்தட் வேற வழி இல்லை, நீங்க சப்ஸ்டிட் பண்ணி தான் ஆகணும். ரைட்டுங்களா? ரைட் சார், இது ஈஸியா போட முடியுமா? பர்சன்டேஜ் மெத்தட்ல போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட்டுங்களா? சரி வாங்க, இதுலயே நான் உங்களுக்கு பர்சன்டேஜ் மெத்தடும் சொல்லிடுறேன். ரைட்டுங்களா? இதுலயே நான் உங்களுக்கு பர்சன்டேஜ் மெத்தட் சொல்றேன். பர்சன்டேஜ் மெத்தட் பாருங்க, இவ்வளவு கால்குலேஷன் இருந்துச்சு இல்லையா? இந்த கால்குலேஷனே இல்லாம நம்ம பர்சன்டேஜ் மெத்தட் ஈஸியா போட்டுடலாம். ரைட். ஆரம்பத்துல எவ்வளவு இருந்தது? 10,000. இதுதான் ஆரம்பம். ஸோ இது 100%. ரைட்டா? ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் பாருங்க. 10,000 ஆரம்பத்துல இருந்துச்சு, அது 100%. முதல் என்ன ஆச்சு? 5% கூடுச்சு. ரைட். அப்ப இந்த 10,000த்துல 5% எவ்வளவு பார்க்கணும்? ரொம்ப ஈஸி. 10,000த்துல 10% 1000. 10% என்ன பண்ணணும்? லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி வைக்கணும். 10% 1000. 10ல பாதி 5, 1000த்துல பாதி 500. இது வந்து வளர்ச்சி, அதனால பிளஸ் பண்ணிக்கலாம். அப்போ 1 மணி நேரம் கழிச்சு மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இருந்திருக்குன்னா 10,500 இருந்திருக்கும். ஆமா தானே? முதல் 10,000 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 500 கூடுது. 10,000த்துல 5% 500 கூடுது. இப்ப பாக்டீரியாவோட எண்ணிக்கை 1 மணி நேரம் கழிச்சு 10,500 இருக்கும். இப்ப நம்ம இதுதான் மொத்தம், இதை நம்ம 100% எடுத்துக்கணும். இப்ப இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா 8% குறையுது. இதுல இருந்து என்ன ஆகுது? 8% குறையுது. அப்ப இதுல 8% கண்டுபிடிங்க. பாருங்க, நான் டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, உடனே 8% 1% கண்டுபிடிச்சு அது 8ஆல பெருக்கிறது, அது உங்க இஷ்டம், அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா 10%ல இருந்து 2% குறைக்கலாம். ரைட். எந்த விஷயம் வேணா பண்ணலாம். பாருங்க, 1% எவ்வளோ? 105 இன்ட்டு 8 பண்ணுமா? ஸோ 105 இன்ட்டு 8 எவ்வளோ வரும்னா 840 வரும். 840. ரைட்டா? சோ இல்ல அப்படின்னா இப்படி பண்ண 10% வந்து 1050 சார், 10% வந்து 1050. ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு 8% தேவை, 2% குறைச்சிக்கிறேன். 1%ங்கிறது எவ்வளோ? 105. 105 இன்ட்டு 2 அப்படின்னு பண்ணா எவ்வளவு வரும்? 210. ஸோ இப்போ இதுல 210 குறைங்க. ஸோ 0 5 - 1 4 840 வந்துருச்சா? 840. இந்த மெத்தட்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1% கண்டுபிடிச்சு 8ஆல பெருக்கிட்டேன். இது 10% கண்டுபிடிச்சிருக்கேன், அதுல இருந்து 2% மைனஸ் பண்ணா 8%. எப்படி வேணாலும் நீங்க போடலாம். இப்போ நீங்க மைனஸ் பண்ணுங்க. 0. ஏன் மைனஸ் பண்றேன்? ஏன்னா 8% குறையுது, வளர்ச்சியிலிருந்து குறையுது, அதனால மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் 10 - 4 6. இங்க 14. ஸோ 6 வரும். ஸோ 9. ஸோ 9,620 660. இது எப்போ? 2 மணி நேரம் கழிச்சு. ரைட். இப்போ இதுதான் மொத்தம். ஸோ இது 100%. இதுல இருந்து 10% கூடுதுங்கிறான். அப்ப இதுல 10% எவ்வளவு? 966. இது கூடுது. சோ பிளஸ். சோ 6 12 மீதி 1 16 10. சோ அதே 10,626 வந்துருச்சா? சோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட்டுங்களா? சோ பர்சன்டேஜ் மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எப்பயுமே ஈஸியா இருக்கும். ரைட். சோ பர்சன்டேஜ் மெத்தட்லயே நீங்க போடலாம். இல்ல நீங்க ஃபார்முலா மெத்தட் தான் சார் எனக்கு பெட்டரா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 2 டேட்டா, அதாவது 2 இயர்ஸ்க்கு வித்தியாசம் 3 வருஷத்துக்கு வித்தியாசம் 2 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ரைட். சோ பாருங்க, ஃபார்முலா மெத்தட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 2 வருஷத்துக்கு ஃபார்முலா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு p into r by 100 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கறத ஃபார்முலா. இங்க p அசல் எவ்வளோ? 5000. ரைட். இன்ட் r by 100. r ஓட மதிப்பு 4. சோ அப்ப 4 by 100 ஹோல் ஸ்கொயர். ரைட். 4 ஒரு தடவை 4 into 25. அப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 5000 இன்ட் 1 by 25 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப 2 தடவை எழுதிக்கலாமா? 1 by 25 1 by 25 அப்படின்னு சொல்லி 2 தடவை எழுதிக்கலாம். ரைட். பாருங்க, 25 ஒரு தடவை 25 into 2 50. 2 0க்கு 2 0. நெக்ஸ்ட் 25 ஒரு தடவை 25 into 8
அப்போ ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 8. ஆன்சர் எவ்வளோ 8. அதாவது 5000 ரூபாய்க்கு 4% வட்டி விகிதத்துல 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் 8. ரைட். இதே ஷார்ட்கட்டா போட்டா எப்படி சார் ஈஸியா போடுறது? ரொம்ப சிம்பிள். பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 2 வருஷங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி கண்டுபிடிங்க. 5000 ரூபாய்க்கு 4% வட்டி. ஓகேங்க, 5000 ரூபாய்க்கு 4% வட்டி. பாருங்க, 1% எவ்வளோ? 50 ரூபா. 4% எவ்வளோ வரும்? 200 ரூபா. அப்ப தனி வட்டி வந்து முதல் வருஷத்துக்கு 200 ரூபா வருது. அப்ப 2 வருஷங்கிறப்ப இன்னொரு வருஷத்துக்கு இன்னொரு 200. கூட்டு வட்டி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் முதல் வருஷத்துக்கு வித்தியாசம் கிடையாது. 2ஆவது வருஷம் இப்ப எங்க வித்தியாசம் வரும் அப்படின்னா இந்த வட்டிக்கு வட்டி. அப்ப இந்த 20 ரூபாய்க்கு 4% எவ்வளவு பாருங்க. 20 ரூபாய்க்கு 1% 2 ரூபா, 4% 8 ரூபா. இதுதான் வித்தியாசம். 8 ரூபா வந்துச்சா? சோ நான் முன்ன இந்த இடத்துல அதாவது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த கான்செப்ட் படி உங்களுக்கு சொல்றேன். ரைட். அதாவது பி 2 வருஷத்துக்கு ஃபார்முலா 2a + b. அந்த b தான் வித்தியாசம் வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த b தான் 8 ரூபா. ரைட்டா? சோ ஈஸியா போட்டோம். இந்த மாதிரி கேன்சல் எல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை, டைரக்டா போட்டுறோம். என்ன பண்ணிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன்? 200 ரூபா. இங்க 2 வருஷம்னால தனித்தனியா முதல் வருஷத்துக்கு 200, 2வது வருஷம் 200 தனி வட்டி எழுதிட்டேன். அடுத்து கூட்டு வட்டி. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் அசலுக்கான வட்டி மாறாது. அசலுக்கு இங்கே 200 இங்கே 200 போட்டேன். ஆனா கூட்டு வட்டியில் என்ன பண்ணும், 2வது வருஷம் முதல் வருஷம் கொடுத்த வட்டிக்கு வட்டி போடணும். அதுதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம். முதல் வருஷம் வட்டி 200 ரூபா. இந்த 200 ரூபாய்க்கு 4% எவ்வளவுன்னு பார்த்தா போதும். நீங்க இதை கண்டுபிடிச்சிட்டே டேரக்டா போடலாம். இது நான் உங்களுக்கு புரியணுங்களுக்காக இப்படி போட்டிருக்கேன். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 வருஷம். சோ இப்போ ஃபார்முலா என்ன, d = p × r/100 ஹோல் ஸ்கொயர் இன்டு 3 + r/100. ரைட்டா? சோ இப்போ p ங்கிற அசல் வந்து 8000 ரூபாய் இன்டு r ங்கிறது 5%, சோ 5/100 ஹோல் ஸ்கொயர் இன்டு 3 + 5/100. ரைட். பாருங்க, 5 ஒரு தடவை 20 தடவை, 5 ஒரு தடவை 20 தடவை. ரைட். அப்ப 8000 இன்ட்டு 1/20 ஸ்கொயர் இருக்கு. சோ அதனால 1/20 இன்ட்டு 1/20 2 தடவை எழுதிக்கலாம். இன்ட்டு பாருங்க, 20 × 3 60. 60 + 1 61/20. ரைட்டுங்களா? சோ பாருங்க, 1 2 3 1 2 3. நெக்ஸ்ட் 2 × 2 4, 4 × 2 8. சோ 8 8 கேன்சல். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, 61. அப்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 வருஷத்துக்கு 8000 ரூபாங்கிற அசலுக்கு 5% வட்டி விகிதத்துல 3 வருஷத்துக்கு உள்ள வித்தியாசம் 61 ரூபாய் வட்டியில வித்தியாசம் வருது. ரைட். இது நான் டைரக்டா இது வந்து ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம், ஒண்ணும் இல்ல, தனி வட்டி எவ்வளவு கண்டுபிடி. 8000 ரூபாய்க்கு 5% ஒரு வருஷத்துக்கு வட்டி தெரிஞ்சிருமா? 8000 ரூபாய்க்கு 5% எவ்வளவு? 8000 ரூபாய்க்கு 10% 800, 5% 400. ரைட். அப்ப தனி வட்டியா இருந்தா என்ன பண்ணுவேன், முதல் வருஷத்துக்கு 400, 2வது வருஷத்துக்கு 400, 3வது வருஷத்துக்கு 400, இப்படி ஒவ்வொரு வருஷமும் 400 ரூபாய் வட்டி தருவேன். கூட்டு வட்டியில என்ன பண்ணுவேன், முதல் வருஷம் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு எந்த வித்தியாசம் கிடையாது, அப்படியே 400 ரூபாய் தருவேன். 2வது வருஷம் 400 ரூபாய் கொடுத்துருவேன், இது அசலுக்கான வட்டி. நெக்ஸ்ட் வட்டியோட வட்டி தரணும் இல்லையா, இங்க 400 ரூபாய்க்கு எத்தனை பண்ணணும், 5%. 400 ரூபாய்க்கு 5% எவ்வளோ, 10% 40, 5% எவ்வளோ, 20. ரைட். 3வது வருஷம் அசலுக்கு 400 ரூபாய் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த 400 ரூபாய்க்கு 5% 20, இந்த 400 ரூபாய்க்கு 5% 20. நெக்ஸ்ட் இந்த 20க்கு 5% பார்க்கணும். 20க்கு 10% எவ்வளோ, 2, 5% எவ்வளோ, 1. இப்ப வித்தியாசமா எது வருது, இதுதான் வித்தியாசம். இதெல்லாம் கூட்டுங்க. 20 + 20 40, 40 + 20 60, 60 + 1 61. ரைட்டுங்களா? சோ சிம்பிள். சோ நீங்க இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி சம்முக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கேட்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி வர சம்ம நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சம்மாவது கூட்டு வட்டியில கேட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த டைப் சம்மும் நீங்க பாத்துக்கணும். இது வந்து கூட்டு வட்டி ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்கிற சம்ஸ். ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், முக்கியமான ஒரு டாபிக் கூட. கண்டிப்பா தனி வட்டி கூட்டு வட்டில இருந்து எப்பவுமே சம்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? சோ இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.